அண்ணே, அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஒரு முகாந்திரம் இருக்கணும். நாளைக்கு முதலமைச்சர் சொல்றாரு, அனைத்து கட்சி கூட்டத்தை நான் கூட்ட போனேன் டிசம்பர்ல, ஒரு காக்காவுக்கு வந்து தமிழ்நாட்டை அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி எனக்கு டெல்லியில இருந்து தகவல் சொன்னாங்க. அந்த காக்கா தமிழ்நாடை தூக்கிட்டு போகாம இருக்கிறதுக்கு நான் ஒரு கூட்டம் நடத்துறேன், வாங்கன்னு சொன்னா போவீங்களா? அந்த மாதிரி தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் அனைத்து கட்சி கூட்டம், எஸ். ஜிஎஸ்டி அனைத்து கட்சி கூட்டம், நீட் அனைத்து கட்சி கூட்டம், எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்றத்தில் எல்லாத்தையும் நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா அது நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டம் அல்லது வரப்போகுதுன்னு தெரியும். முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தலைமையில் நம்ம குழு போட்டுட்டோம். அப்ப தெளிவுபடுத்த வேண்டியது எங்களுடைய கடமை, ஆட்சியில் இருக்கும் நம்ம கடமை. எந்த முகாந்திரமும் இல்லாம எதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம்? இது மக்களிடம் ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்காக மட்டும்தான் முதலமைச்சர் அதை கூட்டியிருக்கிறாங்க. நாங்க புறக்கணிப்பதற்கு முன்பு கேள்விகள் கேட்டோம். ஐயா, தமிழ்நாட்டுக்கு 8 எம்பி குறையும் சொல்றீங்களே, எப்படி, யார் சொன்னாங்க சொல்லுங்க, நாங்க வர்றோம். அல்லது தமிழ்நாட்டுக்கு 22 எம்பிக்கள் வர வேண்டிய இடத்துல 12 பேர் கூட வரமாட்டாங்க, 10 பேர் தான் வருவாங்கன்னு சொன்னீங்க, யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. அதற்கும் பதில் இல்லை. முதலமைச்சர் அவர்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லல, மத்திய அரசு சொல்லல, பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் சொல்லல, பார்லிமெண்ட்ல கடைசியா நாங்க இந்த கூட்டத்தொடர்ல நாங்க அதை பேசல. அதன் பிறகு அமித்ஷாஜி அவர்கள் புரோரேட்டா விகிதாச்சார அடிப்படையில் சொன்ன பிறகும் பயத்தை ஏற்படுத்துவதற்காக அனைத்து கட்சி கூட்டம் எந்த முகாந்திரம் இல்லாம நடத்தும் பொழுது எப்படி அந்த கூட்டத்திற்கு நாங்கள் பங்கேற்று அந்த கூட்டத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறதுங்கண்ணா? நாளைக்கு மத்திய அரசு ஒரு அறிக்கை கொடுக்கிறாங்க, நாங்க 2026 செய்ய போறோம் அப்படின்னா நாங்க வர்றோம் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு. ஏன்னா அது கொள்கை முடிவு, கிளாரிபிகேஷன் நாங்க கொடுக்கிறோம். முதலமைச்சர் கூட்டட்டும், உங்களுடைய பயம் ஐயம் எல்லாம் சொல்லுங்க, நாங்க கிளாரிஃபை பண்றோம். யாருமே சொல்லாம நீங்களாக ஒரு கூட்டத்தை கூட்டும் பொழுது அந்த கூட்டத்திற்கு எப்படி நாங்க அங்கீகாரம் கொடுக்கிறதுங்கண்ணா? அதே என்சிஆர்பியினுடைய டேட்டா 2022 டேட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா 2023, 24 டேட்டா என்ன வெளியே வரலீங்கன்னா, பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் ஆண்டு 8.9% கிரைம்ஸ் அதிகமாக இருக்கு. 2021க்கும் 22க்கும் 23, 24 ரிப்போர்ட் வரலீங்கன்னா, அடிப்படையில் கிரைம் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிட்டு இருக்கு. நான் சொல்லிங்க, தமிழ்நாட்டினுடைய ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் அவர் ஒரு பத்திரம் எழுதுறார், கடிதம் எழுதுறார் ஒரு மாதத்திற்கு முன்பு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் அதிகமாக இருக்கு, அதனால வீட்டில் பணி செய்யக்கூடிய பெண் ஆர்டர்லி எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. ஏடிஜி லா அண்ட் ஆர்டரை அக்னாலேஜ் பண்றாரு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது இவர்களாக ஒரு இதை இன்வென்ட் பண்ணலாங்கன்னா, சாமானிய மனிதர்கள் பேசும் பொருள் பெண்களுக்கு எதிராக குற்றம் அதிகமாக இருக்கு, குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் அதிகமாக இருக்கு, இதை நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். இவங்க என்னதான் முதலமைச்சர் அவர்கள் திசை திருப்பி புது புது கூட்டங்கள் போட்டாலும் கூட மக்கள் மன்றத்தில் இதை தொடர்ந்து முன்வைத்து நாங்கள் வாதம் செய்வோங்கண்ணா. ஆனா எங்களுக்கு தெரியாதுங்கண்ணா 2 கட்சிகள் என்ன பேசினாங்க, 2 கட்சிகள் என்ன முடிவு செஞ்சாங்க, 2 கட்சிகளுக்குள்ள என்ன ஒப்பந்தம் போட்டாங்க. அதற்குள் பாரதிய ஜனதா கட்சி நாங்க போக விரும்பல. அது எங்களுடைய ராஜ்யசபா சீட் இல்ல, நாங்க கொடுக்க போறதில்லை. அந்த கட்சிகள் அவங்களுக்குள்ள முடிவு பண்ணிக்கணுங்கன்னா நாங்கள் வெளியிருந்து அதை பார்க்கின்றோம் அண்ணா. மறைமுகமாக நாங்கள் யாருக்கிட்டையும் பேசல, நேர்படையாக இருக்கக்கூடிய கட்சி எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 வலிமையான ஒரு கூட்டணி. நீங்க பாத்தீங்க, நேற்று அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் என்னோட ஒரு நிகழ்வில் பங்கேற்கிறாங்க பொள்ளாச்சி பகுதியில். நேற்று அவங்க அறிவிச்சாங்க 2026 எங்கள் பயணம் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவோட தான் இருக்கும், இருந்தாலும் நாளைக்கு நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போறோம், எங்க கருத்தை நாங்கள் வைக்க போறோம் அப்படின்னு ரொம்ப தெள்ள தெளிவா கிளாரிஃபை பண்ணாங்கன்னா. எங்களை பொறுத்தவரை அதிமுக இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறாங்க. அதை எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஓட்டுக்களை சிந்தாம செதறாம அப்படின்னு ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவராக அவருடைய வாதம், சிந்தாம செதறாம ஓட்டுக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தேர்தல் எப்பவோ இருக்குதுங்கன்னா, தேர்தலுக்கு இன்னும் 1 வருடம் இருக்கு. கட்சி அடிப்படை வேலை பார்த்து கொண்டிருக்கின்றோம், அதிலே வேகம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கையெழுத்து இயக்கம் எல்லாமே நேரமும் காலமும் வரும்பொழுது பேசுவாங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும், இதில் எப்படிப்பட்ட தலைவர்கள் இருப்பாங்க, எந்தெந்த கட்சிகள் அங்கம் வகிப்போம், அதற்கான நேரம் வரும்பொழுது இதை பற்றி நம்ம பேசுவோங்கண்ணா.